வெல்கம் டு டெய்லரிங் தமிழ் டெக். வெளியில் கிளாஸுக்கு போகாமல் வீட்டிலேருந்தே யூடியூப் மூலமாக ஈஸியாக ஃப்ரீயாக டெய்லரிங் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க டெய்லரிங் தமிழ் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் உங்களுக்கு தோன்ற நிறைகுறைகளை கமெண்டில் தெரிவிங்க. இன்றைக்கி நம்ம 38 சைஸ் ப்ளவுஸ் கட்டிங் எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். இது வந்து லைனிங் ப்ளவுஸு. அதனால் கீழே மடிச்சடிக்கிறதுக்காக ஒரு 1/2 இன்ச் மட்டும் விட்டுட்டு ஸ்ட்ரெயிட்டாக கோடு போட்டுக்குங்க. நீ ப்ளவுஸோட உயரம் எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க. ப்ளவுஸோட உயரம் 15.5 வருது. அப்போ மேலே பிடிச்சடிக்கிறதுக்காக ஒரு 1/2 இன்ச் சேர்த்து 16 இன்ச்சாக ஹைட் மார்க் பண்ணி அதோட லென்த்துக்கு ஒரு ஸ்ட்ரெயிட்டாக கோடு போட்டுக்குங்க. ப்ளவுஸோட உயரம் 16 இன்ச்சு. இனி ஷோல்டரோட அகலம் நம்ம கண்டுபிடிக்கணும். இது வந்து 38 அளவுள்ள ப்ளவுஸு. அப்போ 38 6ஆல் டிவைட் பண்ணுங்கள். எந்த ஒரு அளவு ப்ளவுஸாக இருந்தாலும் அதோட மெஷர்மெண்ட்டை நீங்கள் 6ஆல் டிவைட் பண்ணி வர ஆன்சர் தான் ஷோல்டரோட அகலமும் ஆம் ஹோலோட ஹைட்டும் ரெண்டும் ஒன்றே தான். இப்போ 6.33 வருது. அப்போ நீங்கள் 6.25 வச்சுக்கலாம். 6.25 ஷோல்டரோட அகலம் மார்க் பண்ணிவிட்டு அதே மாதிரி ஆம் ஹோலோட உயரமும் அதே 6.25 மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கு நேராக ஸ்ட்ரெயிட்டாக கோடு போட்டுக்குங்க. அதே மாதிரி உயரத்துக்கும் நேராகவும் ஸ்ட்ரெயிட்டாக கோடு போட்டுக்குங்க. இனி பின்பக்க ப்ளவுஸோட மொத்த அகலம் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு 38 4ஆல் டிவைடேட் பண்ணுங்கள். அப்போ 9.5 வருது. அந்த 9.5 கூட 1/2 இன்ச் சேர்த்திக்கோங்க. அப்போ 10 இன்ச்சு தான் ப்ளவுஸோட பின்பக்க அகலம். ப்ளவுஸோட மெஷர்மெண்ட் எவ்வளவோ அதை 4ஆல் வகுத்து அது கூட 1/2 இன்ச் சேர்த்துனிங்கன்னா போதும். இப்போ ஆம் ஹோலோட சுற்றளவுக்கு எப்போவுமே நம்ம அந்த 9.5லிருந்து 1 இன்ச்சை மைனஸ் பண்ணுவோம். அப்போ 8.5 வரும். ஆனால் இவங்களுக்கு கொஞ்சம் கை வந்து பெரிய சைஸு, ஆம் ஹோலோட சுற்றளவு அதிகம். அதனால் நான் அந்த 10லிருந்து 1 இன்ச்சை கழிச்சிருக்கேன். அப்போ 9 இன்ச்சாக ஆம் ஹோலோட சுற்றளவு வச்சுருக்கேன். இனி அந்த ஷோல்ட்ரு அந்த பாயிண்ட்லேருந்து ஒரு 1.25 இன்ச் மேலே மார்க் பண்ணுங்கள். 1.25 இன்ச் மேலே மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் 10 இன்ச் மார்க் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 இன்ச் முன்னாடி மார்க் பண்ணுங்கள். இனி ஆம் ஹோலோட உயரம் எவ்வளவோ அதில் பாதி மார்க் பண்ணுங்கள். அப்போ 6.25 பாதி 3.1 மார்க் பண்ணிவிட்டு இதை அப்படியே ரவுண்ட் பண்ணிக்க வேண்டியது தான். ரவுண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்போவுமே ஆம் ஹோலோட சுற்றளவு எவ்வளோ வருதுன்னு அந்த மார்க் பண்ணதுக்கு கரெக்டாக அளந்து பார்த்துக்கோங்க. அப்போ 9 இன்ச் வருது. இதே உங்களுக்கு ஆம் ஹோல் சுற்றளவு 8.5 போதும் அப்படின்னா இந்த ப்ளவுஸோட ஆம் ஹோலோட உயரத்தை நீங்கள் கம்மி பண்ணியிருக்கணும். அப்போ 6.25 6ன்னு வச்சு நீங்கள் மறுபடியும் இன்னொருக்கா மார்க் பண்ணணும். இது கரெக்டாக இருக்கிறனால நான் அப்படியே விட்டுறேன். இது அப்படியே ரவுண்ட் பண்ணிக்கிறேன். ஆனால் நீங்கள் எப்போவுமே ப்ளவுஸ் கட் பண்ணும் பொழுது அந்த 9.5லிருந்து 1 கழித்து 8.5ன்னு ஆம் ஹோல் இது மார்க் பண்ணுங்கள். இனி மேலே 10 இன்ச்சு பின்பக்க அகலம் மார்க் பண்ணதுவே கீழேயும் மார்க் பண்ணி அதுக்கு நேராக ஸ்ட்ரெயிட்டாக கோடு போட்டு மறுபடியும் எக்ஸ்ட்ராவாக ஒரு 1.5 இன்ச் விட்டு பிடிச்சடிக்கிறதுக்காக கோடு போட்டுக்குங்க. இனி ஷோல்டரோட அகலம் 6.25 பாதி 3.1 அதை மார்க் பண்ணிக்கோங்க. ஷோல்டரோட அகலம் எவ்வளவோ அதில் பாதி மார்க் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டான மெஷர்மெண்ட் கிடைக்கும். ப்ளவுஸும் பார்க்குறக்கு அழகாக இருக்கும். அதை விடவும் ஷோல்டர் ரொம்ப சிறுசாகவும் வேண்டாம், பெருசாகவும் வேண்டாம். நீ ப்ளவுஸோட உயரம் எவ்வளவோ அதை மார்க் பண்ணிக்கோங்க. பின்பக்க அகலம் எவ்வளவோ அது கூட 1/2 இன்ச் சேர்த்து 10.5 வரைக்கும் நீங்கள் இதுக்கு மார்க் பண்ணலாம். ஆனால் இதுக்கு நான் உங்கள் 9.5 வச்சுக்கிறனால நான் 9.5 மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணி அதுக்கு நேராக ரவுண்ட் கழுத்து போட்டுக்கோங்க. என்ன கழுத்து வேணுமோ அந்த கழுத்து போட்டுக்கோங்க. பின்பக்க அகலம் 10 இன்ச் அதை மார்க் பண்ணி காட்டுறேன். அதேமாதிரி ஆம் ஹோல் சுற்றளவு 9. பின் கழுத்தோட உயரம் 9.5. ஷோல்டரோட அகலம் 6.25. அதே மாதிரி ஆம் ஹோலோட உயரமும் 6.25, அதாவது 6.33 வருது. அதே 6.25 நம்ம வச்சுக்கலாம். அவ்வளோதான், நம்ம அளவுகளை மார்க் பண்ணியாச்சு. இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துட வேண்டியது தான். கட் பண்ணி எடுத்துகிட்டு மேலே சிசர் கட் போட வேண்டிய பக்கமெல்லாம் போட்டுக்கலாம். இனி கையை வந்து 4ஆக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. கீழே வந்து மடிச்சடிக்கிறதுக்காக ஒரு 1/2 இன்ச் விடுங்க. இது லைனிங் ப்ளவுஸுங்கிறனால 1/2 இன்ச் விடுறோம். இனி மேலே பிடிச்சடிக்கிறதுக்காக ஒரு 1/2 இன்ச்சு அதை மேலே சேர்த்துக்கிட்டிங்கனாலும் சரி, இல்லை அதை கீழேயே விட்டாலும் சரி. ப்ளவுஸோட உயரம் எவ்வளவோ அதை மார்க் பண்ணிக்கோங்க.
இது வந்து 38 சைஸ் அளவுள்ள ப்ளவுஸுங்கிறனால 38 கடையில் ஒரு புள்ளி வச்சிங்கன்னா 3.8. அப்போ ப்ளவுஸோட உயரம் எவ்வளவோ அதிலிருந்து 3.8 மைனஸ் பண்ணிக்கோங்க. 3.8 மார்க் பண்ணிவிட்டு அந்த மீதி இருக்கிற உயரத்தை அளந்துக்கோங்க. எவ்வளோ வருதோ அதை இந்த சைடும் மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கு நேராக ஸ்ட்ரெயிட்டாக கோடு போட்டுக்குங்க. இதுக்கு ஆம்ஹோலோட சுற்றளவு நம்ம எப்போவுமே பின்பக்க ஆம்ஹோலோட சுற்றளவு எவ்வளோ 9 எடுத்தோம் இல்லைங்களா, அதே தான் கைக்கும் ஸ்லீவுக்கும் ஆம்ஹோலோட சுற்றளவு 9. அதுலேருந்து அரை இன்ச்சு மைனஸ் பண்ணிக்கோங்க. அப்போ 8.5. ப்ளவுஸோட உயரத்துலேருந்து 8.5 எங்கே வருதோ அங்கே ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து நம்மளுக்கு ஸ்லீவோட அகலம் பத்தலை. அப்போ நம்ம எக்ஸ்ட்ரா இது வேணுங்கிற அளவுக்கு நம்ம ஒட்டு போட்டுக்கணும். இந்த 8.5ல் பாதி 4.25 அதையும் மார்க் பண்ணிக்கோங்க. அதை ஸ்ட்ரெயிட்டாக கோடு போட்டுக்குங்க. இந்த 4.25 மார்க் பண்ணதுலேருந்து 3/4 இன்ச் மேலே மார்க் பண்ணுங்கள். அந்த 3/4 இன்ச் வரைக்கும் ப்ளவுஸோட உயரத்துலேருந்து அந்த 3/4 இன்ச் வரைக்கும் ரவுண்ட் பண்ணிக்கோங்க. மீதி பாதியை அப்படியே ஸ்கேல் வச்சு ஸ்ட்ரெயிட்டாக கோடு போட்டுக்குங்க. இந்த மாதிரி தான் நம்ம எப்போவுமே ஸ்லீவ் மார்க் பண்ணணும். மேலே 3.8 அளவு குறைச்சிங்க இல்லைங்களா, அது வந்து ப்ளவுஸோட அளவுக்கு தகுந்த மாதிரிப்படும். இதே 35 ப்ளவுஸ் அளவுள்ள ப்ளவுஸாக இருந்தால் 3.5 குறைக்கணும். அதே அளவுக்கு நம்ம ஸ்லீவை கட் பண்ணிக்கலாம். நீங்கள் வரைஞ்ச அதே மாதிரி சிசர் கட்டிங் போட வேண்டிய பக்கமெல்லாம் சிசர் கட் போட்டுக்கோங்க. ஆம் ஹோல் ஜாயின் கட்டையும் கீழேயும் அதே மாதிரி சென்டர் பகுதியிலும் 3 சிசர் கட் வரும். ஸ்லீவை அப்படியே விரித்து போட்டுக்கலாம். இப்போ நீங்கள் மார்க் பண்ண பக்கமே உள்கட் பகுதி பண்ணிக்கலாம். பாதியாக மார்க் பண்ணியிருப்பீங்க, அதை 2ஆக பிரிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட்டுன்னு 2ஆக பிரிச்சுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு பகுதியில் அந்த கோடு போட்டிங்க இல்லைங்களா, அந்த கோட்லேருந்து 1/4 இன்ச் மேலே மார்க் பண்ணிக்கோங்க ரவுண்டாக. இப்போ செகண்ட் பகுதியில் கோட்லேருந்து 1/4 இன்ச் கீழே ரவுண்டாக மார்க் பண்ணிக்கோங்க. 2 பக்கமே 1/4 இன்ச் இருந்தால் போதும். அதிகமாக நீங்கள் ரொம்பவும் குடஞ்சி எடுக்கக்கூடாது. இது வந்து வளைவாக ஒரு ஷேப் கிடைக்கும். இதே ஷேப்புக்கு நீங்கள் கட் பண்ணி எடுத்துருங்க. எல்லா ஸ்லீவுக்குமே இந்த மாதிரி தான் கட் பண்ணணும். அவ்வளோதான், நம்மளுக்கு கை ஃபினிஷ் ஆயிடுச்சு. இந்த மீதி பகுதி அப்படியே திருப்பி போட்டுக்கோங்க. இதுக்கு மேலே பேக் பீஸை நல்லா கிராஸாக போட்டுக்கோங்க. கிராஸாக போடுற அளவுக்கு தான் நல்லாயிருக்கும். கீழே மடிச்சடிக்கிற பகுதியில், அதாவது ப்ளவுஸோட ஹைட் 16 இன்ச் மார்க் பண்ணியிருப்பீங்க, அதுக்கு நேராக 2 சைடும் ஒரு மார்க் போட்டுக்கோங்க. 2 சைட்லேயும் 2 மார்க் போட்டுட்டு ஆம் ஹோல் ஜாயிண்ட் கட்ட ஒரு சிசர் கட் போட்டிருப்பீங்க, அங்கே ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இனி முன்கப்பு உயரம் 14.5, அது கூட 1 இன்ச் சேர்த்திக்கோங்க. மேலே பிடிச்சடிக்கிறக்காக ஒரு 1/2 இன்ச்சு, கீழே பிடிச்சடிக்கிறக்காக ஒரு 1/2 இன்ச்சு. அப்போ 15.5. அந்த 15.5லேருந்து 1.5 இன்ச் கழிச்சுக்கோங்க. அப்போ 14. அந்த 14 மேலே ஷோல்டர்லேருந்து 14 எங்கே வருதோ அங்கே மார்க் பண்ணிக்கோங்க. ப்ளவுஸோட மொத்த உயரம் 16. அந்த 16லேருந்து இந்த 14 இன்ச்சு மார்க் கழிச்சிங்கன்னா 2 வரும். அந்த 2 கூட எப்போவுமே நம்ம 1/2 இன்ச் சேர்த்தணும்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் போன வீடியோலேயே. அப்போ 2.5 இன்ச்சு நீங்கள் அளந்து பார்த்தீங்கனாலும் அந்த பட்டியோட உயரம் 2.5 இன்ச் வரும். இங்கே வர்றது அதே பட்டி உயரம் 2.5 இன்ச்சு. ஆப்போசிட் சைட்லேயும் மார்க் பண்ணிக்கோங்க. 2.5 இன்ச் உயரத்துக்கு மார்க் பண்ணிவிட்டு அந்த உயரத்திலிருந்து கப்போட டாட்டோட அகலம் எவ்வளோ பிடிப்பீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணணும். நான் 1.25 அளவுக்கு கப்போட டாட் பிடிக்கிறனால 1.25 இன்ச் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கு நேரம் ஒரு கோடு போட்டுக்குங்க. இனி முன் கழுத்தோட உயரம் எவ்வளவோ அதை மார்க் பண்ணி அங்கேயும் கோடு போட்டுக்குங்க. இனி முன் கழுத்து உயரத்திலிருந்து அந்த 14 இன்ச் உயரம் வரைக்கும் கோடு போட்டுக்குங்க. இனி முன் கழுத்துக்கு ரவுண்ட் கழுத்து பண்ணிக்கோங்க. அதை மார்க் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு மேலே ஷோல்ட்ரு கட்டையும் ஆம் ஹோல் சுற்றிலும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம இன்னும் பேக் பீஸை வெளியில் எடுக்கவே இல்லை. பேக் பீஸ் அங்கேயே தான் இருக்குது. பேக் பீஸ் மேலே சிசர் கட் விழுகாத மாதிரி கட் பண்ணிக்கோங்க. பேக் பீஸும் ஷோல்ட்ரு கட்டையும் கட் பண்ணியாச்சு. இனி நம்ம பேக் பீஸ் தேவையில்லை, எடுத்துடலாம். பேக் பீஸ் எடுத்ததுக்கப்புறமா நீங்கள் முன் கழுத்து பகுதி மார்க் பண்ணிக்கிறீங்க இல்லைங்களா, அதிலிருந்து மறுபடியும் 1/2 இன்ச்சு அதிகமாக மார்க் பண்ணுங்கள். 1/2 இன்ச் மறுபடியும் உள்ளதள்ளி மார்க் பண்ணி அதுக்கு நேராக நீங்கள் ரவுண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி 1/2 இன்ச் உள்ளே தள்ளும் பொழுது தான் உங்களுக்கு ப்ளவுஸ் ஃபினிஷிங் அப்போ கழுத்துக்கட்டை ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். 1/2 இன்ச் உள்ளே வரும் பொழுது உங்களுக்கு நல்லாயிருக்கும். இதே வயசானவங்களுக்கு இவ்வளோ
1/2 இன்ச் உள்ளே தள்ளணுங்கிறது இல்லை. இனி ஆம் ஹோல் கட்டை 1/4 இன்ச் உள்கட் பண்ணுறதுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. கீழே ப்ளவுஸோட உயரம் 16 இன்ச் கட்டை 2 சைடு மார்க் பண்ணிக்கிறீங்க. அதுக்கு நேராக ஸ்ட்ரெயிட்டாக கோடு போட்டுக்குங்க. இங்கே கீழே உங்களுக்கு இந்த இடத்துக்கு ப்ளவுஸ் பத்தாமல் வரும், அந்த இடத்துக்கு ஒட்டு வர மாதிரி வரும். இங்கே முன்கப் உயரம் 14.5 + 1 15.5 எங்கே வருதோ அங்கே மார்க் பண்ணிக்கோங்க. இனி முன்னாடி பட்டி உயரம் 13.5 இன்ச் மார்க் பண்ணி 14 இன்ச் மார்க் பண்ணிக்கிறீங்க. அந்த உயரத்திலிருந்து இது வரைக்கும் இந்த முன்கப் உயரம் 15.5 மார்க் பண்ணிக்கிற வரைக்கும் அகலம் 5.5க்குள்ளே வரணும். ரொம்ப உடம்பு இருக்கிறவங்களுக்கு 5.5க்குள்ளே வரலாம். ரொம்ப 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 லீனாக்கிறவங்களுக்கு 3.5 இன்ச் தான் வரணும். அப்போ அந்த உடம்போட அகலத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு இந்த மெஷர்மெண்ட் மாறுபடும். அந்த இடத்துக்கு ஸ்ட்ரெயிட்டாக கோடு போட்டுட்டு அதே மாதிரி இந்த சைடு அந்த 2.5 இன்ச் டச் பண்ணுற மாதிரி கோடு போட்டுக்குங்க. இதுக்கு வந்து நான் 1.25 இன்ச்சுக்கு முன்னாடி கப் டாட் பிடிக்கிறேன், அதனால 1.25 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. இனி அப்படியே நம்ம மீதி பகுதியெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். மார்க் பண்ண வேண்டியதெல்லாம் முடிஞ்சிருச்சு. சிசர் கட் போட வேண்டிய பக்கமெல்லாம் போட்டுக்கலாம். இந்த இடத்துக்கு மட்டும் உங்களுக்கு ஒட்டு வரும். இனி பட்டி கட் பண்ணணும். அதுக்கு நீங்கள் எங்கே கட் பண்ணீங்களோ அங்கேயே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த கப் டாட் பிடிக்க வேண்டியதை விட்டு போட்டு மீதி லென்த் எவ்வளோன்னு முன்கப் இதில் அளந்துக்கோங்க. அப்போ 11 இன்ச் வருது. அதே 11 இன்ச்சை பட்டியோட லென்த்துக்கு மார்க் பண்ணிக்கிறேன். இங்கே முன்கப்புக்கு வந்து நம்ம 1.25 இன்ச் எக்ஸ்ட்ராவாக விட்டோம் கீழ் ஓரத்தில். அதே 1.25 இன்ச் இங்கேயும் எக்ஸ்ட்ராவாக விடுங்க. முன்னாடி தள்ளி மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு நேரம் கோடு போட்டுக்கலாம். இங்கே பட்டியோட உயரம் 2.5 வருது. அந்த 2.5 கூட 1 இன்ச் ஏற்றிக்கணும். அப்போ 3.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு கீழே எவ்வளோ கிளாத் இருந்தாலும் அதை மடிச்சடிக்கிறதுக்காக விட்டுறலாம். கீழே எவ்வளோ கிளாத் இருக்குதுன்னு பாருங்கள். அதே அளவுக்கு இந்த ஆப்போசிட் சைட்லேயும் விட்டுருங்க கீழே. இப்போ இந்த சைடு 3.5 இன்ச் பட்டியோட உயரம்னா அப்போ ஆப்போசிட் சைடில் 3 இன்ச் வரணும். அந்த 3.5லேருந்து 1/2 இன்ச் மைனஸ் பண்ணி மார்க் பண்ணி அதுக்கு நேராக ஸ்ட்ரெயிட்டாக கோடு போட்டுக்குங்க. கீழே மடிச்சடிக்கிற பக்கம் கோடு போட்டுக்கலாம். இங்கே உங்களுக்கு ஃபஸ்ட்டு சிசர் கட் வர்ற வரைக்கும் எவ்வளோ அகலம்னு பாருங்கள். 3.5 இன்ச் வருது. அதே 3.5 இன்ச்சு இங்கேயும் உங்களுக்கு வரணும். அப்போ 3.25 கட்டை ஒரு மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து 1 இன்ச்சு குறைங்க. 1 இன்ச்சு கீழே மார்க் பண்ணிவிட்டு அந்த 1 இன்ச் மார்க் பண்ணது வரைக்கும் உங்களுக்கு 3.5 இன்ச் லென்த் வரணும். அங்கே 3.5 இன்ச் லென்த்துக்கு மார்க் பண்ணிக்கோங்க. அதை ஸ்ட்ரெயிட்டாக கோடு போட்டுக்குங்க. நீ அதிலிருந்து இங்கே நீங்கள் 1.25 இன்ச் முள்ளதள்ளி மார்க் பண்ணியிருப்பீங்க. அந்த 1.25 இன்ச்சுக்கு டச் ஆகி ஃபினிஷிங் வரைக்கும் போகணும் உங்களுக்கு லைன். அந்த மாதிரி கோடு போட்டுக்குங்க. இந்த வி ஷேப் கட்டை ரவுண்ட் பண்ணிக்கலாம். நீ அவ்வளோதான் பட்டி மார்க்கிங். இதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம கட் பண்ண வேண்டிய எல்லா போர்ஷனுமே கட் பண்ணியாச்சு. பேக் பார்ட் கட் பண்ணியாச்சு, ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ணியாச்சு, அதே மாதிரி சிலைவும் கட் பண்ணியாச்சு, பட்டியும் கட் பண்ணியாச்சு. இந்த பட்டி கட் பண்ணதில் இந்த மீதி பார்ட் இருக்குது பாருங்கள், இதை வந்து முடி போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ப்ளவுஸ் எல்லாம் ஒன்றா சுருட்டி கடைசியாக கட்டி வைக்கிறதுக்கு யூஸ் ஆகும். நீ கீழே மடிச்சடிக்கிற பக்கம் 2 பக்கம் சிசர் கட் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதுதான் ஃப்ரண்ட் பகுதின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அங்கே ஒரு சிசர் கட் போட்டுக்கோங்க. இப்போ கட் பண்ணதில் இந்த மீதி பீஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஓரத்தில் கரை பீஸ் இருக்குது. இந்த கரை பீஸை நீங்கள் இந்த ஃப்ரெண்டுக்கு ஒட்டு போடுறதுக்காக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இனி ப்ளவுஸ் பீஸில் இந்த லைனிங் பீஸையெல்லாம் கரெக்டாக ஃபஸ்ட்டு செட் பண்ணிக்கோங்க எங்கெங்கே வரும்னு. எனக்கு லென்த்தாக போட்டால் வச்சு பார்த்தா கரெக்டாக வரல, அதனால 2ஆக மடித்து போட்டேன். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வச்சு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் கொஞ்சமாக கிளாத் எக்ஸ்ட்ராவாக விட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க எல்லாத்தையும். என்னோடய வீடியோஸ் கண்டிப்பாக உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி.